அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 29/4/2024 1 மணி ஷோ, அதாவது டியரோட 1 மணி ஷோ பார்க்க போகிறோம். இன்றைக்கான 1 மணி ஷோ ரிசல்ட் பார்த்தோம்னா 312. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஆல் போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர், அதாவது 2 நம்பர் கொடுத்துருந்தோம். 3ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் கொடுத்துருந்தோம். 3ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 2 3 2 2 3 2 3 2 3 3 2 3 2. இங்கே பாருங்கள், இதில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஏசி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் 3 5 2 3 2 ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு பார்த்தீங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கொடுத்தது பார்த்தோம்னா ஏசி போர்டில் 3 2 ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர், சி போர்டுக்கு பொதுவாக 0க்கு பொதுவாக 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா. இன்றைக்கி 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு 1 மணி ஷோவில். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது 6 மணி ஷோவில் பார்த்தோம்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 776. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 793 கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 7ஆம் நம்பர், பி போர்டில் 9ஆம் நம்பர், சி போர்டில் 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 7ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. ஆல் போர்ட்லேயும் 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்தங்காட்டி ஆல் போர்டில் ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் ஏபியில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா. போட்டிருந்தீங்கன்னா 2 நம்பர் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா. இன்றைக்கி 1 மணி ஷோவும் 6 மணி ஷோவும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது டியர் 1 மணி ஷோவுக்கான 30/4/2024 ஏ போர்டில் பார்த்தோம்னா 2 7 3, ஆல் போர்டில் பார்த்தோம்னா 2 7 3. இப்போ 3ஆம் நம்பருக்கு பொதுவாக 6ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 7 3 இல்லைன்னா 2 7 6 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 2 7 3, அடுத்தது 2 3 7, அடுத்தது பார்த்தோம்னா 3 2 7 3 7 2, அடுத்தது 7 3 2 7 2 3. அடுத்தது பார்த்தோம்னா 2 7 6, அடுத்தது பார்த்தோம்னா 2 6 7 7 6 2 7 2 6, அடுத்து பார்த்தோம்னா 6 2 7 6 7 2. அடுத்து பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டு பார்த்தோம்னா 2 7 7 2, அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். 7 3 3 7 7 6 6 7. அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏசி போர்டு பார்த்தோம்னா 2 3 3 2 2 6 6 2. சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நம்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான 1 மணி ஷோவில் நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 2 7 3. ஒரு 3 நம்பரை வச்சு பாக்ஸ் நம்பர் மேக் பண்ணிக்கிறோம். அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இத்தனை நம்பர் இல்லை, ஆனால் ஒரு 3 நம்பரை வச்சு நம்ம இப்போ இத்தனை நம்பரை கொடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வர மாதிரி இருக்குது, அதனால நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்தோம்னா இதோட 1 மணி ஷோவுக்கான சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர். அடுத்து பார்த்தோம்னா 6 மணி ஷோவுக்கான நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா, அதாவது 7 2 5. ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான், 7 2 5. இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2ஆம் நம்பர் பொதுவாக என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 7 2 5 இல்லைன்னா 7 8 5 இந்த மாதிரி வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோவிலையும் பார்த்தோம்னா அதாவது 2 7 3 இல்லைன்னா 2 7 6 இந்த மாதிரி வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோவில் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 7 2 5, அடுத்தது 7 5 2, அடுத்து பார்த்தோம்னா 5 2 7 5 7 2 2 5 7 2 7 5. அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டு பார்த்தோம்னா 7 2, அடுத்து பார்த்தோம்னா 2 7, அடுத்தது 7 8 8 7. அடுத்தது பிசி போர்டு பார்த்தோம்னா 2 5 5 2 8 5 5 8. அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா 7 5 5 7. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். இதில் பார்த்தோம்னா 6 மணி ஷோவில் நம்மளுடைய கணிப்படி பார்த்தோம்னா 7 2 5 இதிலேருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 7 2 5 2 7 5. அடுத்தது பார்த்தோம்னா பாருங்கள் 7
பாக்ஸ் நம்பர் இங்கே நோட் பண்ணிக்கிறோம். 7 2 7 8 5. அடுத்து பார்த்தோம்னா 7 5 8 5 7 8 5 8 7. அடுத்து பார்த்தோம்னா 8 5 7 8 7 5. இந்த மாதிரி வரலாம் நண்பா. இத்தனை நம்பர் இருக்குது, ஒரு 12 நம்பர் இருக்குது. ஆனால் போர்டு மட்டும் அப்படி தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா 8 மணி ஷோக்குனா நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா, அதாவது 0 1 6. அடுத்து பார்த்தோம்னா ஆல்போலியும் இதே நம்பர் தான் 0 1 6. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0 பொதுவாக என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. இப்போ பாருங்கள் 0 1 6 பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 0 1 6 6 1 0. அடுத்து பார்த்தோம்னா 6 0 1. அடுத்தது 0 6 1. அடுத்தது 1 0 6 1 6 0. அடுத்தது பார்த்தோம்னா 2 1 6 2 6 1 6 2 1 6 2. அடுத்து பார்த்தோம்னா 2 1 6 2 1 2 6. அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டு பார்த்தோம்னா ஏபி போர்டு 0 1. அடுத்தது 1 0 2 1 1 2. பிசி போர்டில் பார்த்தோம்னா 1 6 6 1. ஏசி போர்டில் பார்த்தோம்னா 0 6. அடுத்து பார்த்தோம்னா 6 0 2 6 2 6 2. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் போன் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போன் நம்பர் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 0 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கணிப்படி ஏ போர்டில் பார்த்தோம்னா 0 1 6 8 மணி ஷோவில் பாக்ஸ் நம்பரில் நிறைய நம்பர் இருக்குது. ஆனால் இத்தனை நம்பர் இல்லை. ஆனால் இதில் பார்த்தோம்னா ஒரு 3 நம்பரை அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம அப்படி கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா இதோட சிங்கிள் போன் நம்பர் பார்த்தோம்னா 0. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோ 6 மணி ஷோ 8 மணி ஷோ இதில் குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. இனிமேல் மெம்பர்ஷிப்பில் தான் வீடியோ வரப்போகுது நண்பா. நன்றி நண்பா.